ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 கப் சேமியாவும் 3 முட்டையும் வச்சு ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு 3 முட்டையை எடுத்துக்கலாம். 1 கப் சேமியாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசான சேமியாவை பார்த்து எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாதி அளவு தண்ணியை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுட தண்ணி சேமியா சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருங்க. அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இது ஒரு நிமிஷம் நல்லா ஊறினதும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி வந்திருக்குது. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு வறுத்த சீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு விஸ்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை 2 கரண்டி அளவு சேர்த்து தோசை மாதிரி நல்லா மெலிசா ஊற்றிக்கலாம்.
இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி இட்லி தோசையும் செய்யாம இந்த மாதிரி சேமியாவும் முட்டையும் வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டின்னு ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.